Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்பவே ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க ஸ்வீட் சீஸ் பராத்தாங்க. கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மிச்சம் வைக்காமல் டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தாங்க. காலையில் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் 2 கைப்பிடி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு சீஸ் கியூப் நல்லா துருவிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, பீஸா ஆரிகானோ கொஞ்சம், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, தனியாக வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். அதுதான் பொட்டுக்கடலை. ஜஸ்ட் பொட்டுக்கடலையே மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சு ஓரமாக வச்சுருங்க. பொட்டுக்கடலை ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ அந்த சப்பாத்தி ஒரு உருண்டை எடுத்து கையில் நல்லா தட்டி அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் சீஸ் கார்ன் ஸ்டஃபிங்கை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அது எல்லா சைடுமே நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கார்னரை நம்ம வந்து நல்லா அமுத்தி விட்டுறணும். ஏன்னா ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. இப்போ இதை வந்துட்டு நம்ம கோதுமை மாவில் தட்டி மெதுவாக ரோல் பண்ணணும். பார்த்திங்களா, மெதுவாக இந்த மாதிரி எல்லா சைடும் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து சரி சமமாக படுற அளவுக்கு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருங்க. நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த பராத்தாவை அது மேலே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு எண்ணெய் நல்லா தடவி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா உப்பி வருது. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் நல்லா வேக வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சீஸ் பராத்தா ரெடிங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.